சுமியே ஒரு கதை சொல்லலாம் சுமியே. தூக்கம் வர மாட்டேது நைட்டில். சரி கேட்டாச்சா இப்போ படுப்பேன்ல நான். சரி ஓகே. ஹாய் உறவுகளே, எல்லாருக்கும் முதல்ல வந்து ஒரு இரவு வணக்கத்தை ஃபஸ்ட்டு சொல்லிவிடுவோம். ஓகே ரெடி. அப்புறம் சின்ன வயசில் யாரெல்லாம் பாட்டி பக்கத்தில், அம்மா பக்கத்தில், அப்பா பக்கத்தில், இன்னும் அக்கா தம்பி தங்கச்சி மாதிரி எல்லோரும் கூட ஒன்றா படுத்து ரோட்டில் ஒரு நிலா வெளிச்சத்தில் படுத்துட்டு கதை கேட்டிங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு. ஓகேவா? வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன கதை வேணுன்றதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? போலாமா? ஒரு அழகான ஒரு பெரிய மாளிகை. கண்ணை முடிக்குங்க, நான் சொல்கிறத அப்படியே இமேஜின் பண்ணுங்கள். அந்த கனவுக்குள்ளே நீங்கள் போகணும், கதைக்குள்ளே. ஓகே, நான் கண்ணை முடியும். அழகான மாளிகை, பேய் மாளிகை இல்லைல்ல? இல்லை இல்லை, இப்போதைக்கு பேய் இல்லை. பேய் வரும்போது நான் சொல்கிறேன். சரி, பேய் கதையா? அது அப்போ சொல்கிறேன். சரி. அழகான ஒரு மாளிகை இருக்கான். அந்த அழகான மாளிகையில் ஒரு இளவரசி ஒரு ஜன்னல் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. வெளியில் நிலா இருக்குது. அழகாக சிலு 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 சிலுன்னு காற்று அடிக்குது. இந்த டைமில் ராஜா குதிரையில் வருவார். சிக்கிடி சிக்கி அதுதான் கிடையாது. அப்போ அந்த ராணி நின்றுட்டுருக்காங்க. அவங்களோட நிழல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கான். இளவரசி எல்லாரும் பார்க்க முடியாது. அதனால் அந்த தூரத்துலேருந்து அந்த நிழலை பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அந்த இளவரசி அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய மனக்குறை இருக்குமா. என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன குறை? அழகான ராஜா வரலையே இன்னும் லவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க. நான் போய் லவ் சொல்லிட்டு வந்துட்டா சீக்கிரம். அது நரகத்தில் பார்த்துக்கோ. நரகத்துலையா? இப்போ கனவுக்குள்ளே போயிடலாம். சரியா? இப்போது நான் எப்போ வருவேன் அந்த சீனில் சொல்லு. அதான் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ சொன்ன நான் என்ன பண்ணுறேன்? நானும் வரேன். வாய்ப்பில்லை. அப்படி சொல்லாத. அப்படிதான் சொல்லு. இளவரசி அப்போ கஷ்டப்படும் அவங்க. அதெல்லாம் ஒன்றெல்லாம் நினச்சா கஷ்டப்பட மாட்டாங்க. என்ன நினச்சி தான் ஃபீல் பண்ணுவாங்க. நான் குதிரையில் வருவேன்னு எதிர்பார்த்துன்னு இருக்கோம். நான் நம்புகிற மாதிரியே இல்லையே. நான் என்ன பண்ணுவேன்? நம்பினா தான் சாப்பாடு போ, இல்லைன்னா சிக்கன் தரமாட்டேன். எனக்கு சிக்கனே வேணாம். சரி, கதையை பார்ப்போம். சொல்லு, கதை சொல்லு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இளவரசிக்கு என்ன பெரிய குறை இருக்கும் அப்படின்னா, நமக்கு ஒரு நண்பனோ நண்பியோ இல்லை ஒரு சிநேகிதி, ஒரு தோழி இல்லைன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய குறையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க அந்த நாட்டுக்கு இளவரசின்றதால அங்கே யார் கூடயும் அவங்க பேசுகிறதுக்கு வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எப்பயுமே அவங்க தனியாகவே தான் இருப்பாங்க, தனியாகவே சாப்பிடுவாங்க, தனியாகவே தூங்குவாங்க. அந்த அவங்களுக்கு எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்களால ஒரு பூச்செடியை கூட தனியாக போய் தொடுறதுக்கு உரிமை இருக்காதான். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அவங்க கேட்டால் எல்லாத்தையும் பறித்து கொடுப்பாங்க. வேலையாட்கள் அவ்வளோ இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த பூவை தொட்டு பார்க்கணும், அந்த பூ கூட பேசணுன்றது ஒரு ஆசை. அது கூட நடக்காமல். இப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம். ஆனால் அந்த வீட்டில் எல்லா வசதியும் இருந்தாலும் நம்ம ஒரு ஜெயில் கைதி மாதிரி இருந்தால் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? அதே ஃபீல். பயமா? பயம் இல்லை. அவங்க இளவரசி, நீ எதுவும் செய்யக்கூடாது, நீ எதையும் தொடக்கூடாது, நீ அப்படியே இருக்கணும், பொம்மை மாதிரி இருக்கணும். நீ கேட்ட ஆள் ரெடியாக இருப்பாங்க. அப்படி அதுக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கல. ஏன்னா அதுக்கு எப்படி இருக்கணும்னா, அதே வீட்டில் ஒரு வேலைக்கார ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண்ணு பார்த்திங்கன்னா எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. நினச்ச பூவை பறித்து தலையில் வச்சுக்குவாங்க. திடீர்னு நினச்சா பார்த்திங்கன்னா அந்த முத்து மணிலாம் சொல்லுவாங்க, பவளமணின்ட்டு, அதெல்லாம் கொத்து மாலை போட்டுக்குவாங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா விதவிதமான பறவைங்களுக்கு சாப்பாடு போடுறது, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. போகிற போக்கில் இருக்க குட்டி பழத்தை பறித்து சாப்பிடுவாங்க, பூவை பறித்து தேன் எடுத்து குடிப்போம். இந்த மாதிரி தினசரி அந்த வேலையை செய்கிற அந்த பெண்மணியை பார்த்து இவங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். என்னடா வாழ்க்கை இது, நம்ம இவ்வளோ வசதியாக இருக்கோம், அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, நம்மளால் ஏன் முடியலை, நமக்கு இவ்வளோ வசதி இருந்து நமக்கு இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இளவரசி அந்த இளவரசிக்கு என்ன தோணும் ஒரு கட்டத்தில் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த அரண்மனையை விட்டு வெளியில் போயிடலாமா, இந்த மாளிகையை விட்டு வெளியில் போயிடலாமா அப்படின்னு நினைப்பாங்க. அது சரியா? சொல்லு சதீஷ். மாளிகையை விட்டு வெளில போகக்கூடாது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் மாளிகை விட்டு வெளியில் போய் ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கை வாழணும். அந்த ஒரு வீட்டு வேலை பெண் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்மணி போல் நான் வாழ ஆசைப்பட்றேன், நான் அவங்கள மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன். அதனால் நான் வீட்டில் இங்கே இருந்தால் வாழ முடியாது இல்லையா, ஸோ அங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பயம். என்னென்னா, அந்த நாட்டில் இளவரசி காணாத போயிட்டான்னு சொன்னால் அந்த நாட்டு ராஜாவுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும், ரொம்ப அவமானமாக போயிடும். அப்புறம் மதிக்க மாட்டாங்க சபையில் இல்லையா. அதனால் அவள் ரொம்ப யோசிக்கிறாள். ராஜாவாக இருந்தும் பயன் இல்லாத மாதிரி இருக்கும்.
பெண் அப்படி போயிட்டா. தப்பு இல்லையா? தப்பு தான். அதனால் வந்து ரொம்பவும் யோசிக்கிறாங்க. இன்னொரு வாட்டி சொல்லிக்குவா? தப்பு தான். சொல்லுங்க. நீ குறுக்க இப்படி பேசுறது மிகப்பெரிய தப்பு தான், ஒத்துக்கிறியா? இன்னொரு வாட்டி சொல்லவா? வேணாம்ப்பா உன் சங்காத்தமே வேணாம்ப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இளவரசி வந்து ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் நாள் கணக்கு ரூமில் இருந்து யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம், நம்ம இல்லாத இந்த இடத்த எப்படி ஃபீல் பண்ணுறது, என்னென்னமோ யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. சரி, ஓகே, நம்ம பர்மனெண்ட்டாக வெளில போகக்கூடாது. சும்மா போயிட்டு ஒரு நைட்டு போய் சுற்றி பார்க்குறது, ஒரு நாளைக்கு டேயில் போய் பார்க்குறது. ஆனால் வீட்டிலேருந்து போகிறதுக்கு அலோடு இல்லை. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வேலை செய்கிற பெண்மணிக்கிட்ட கேட்குறாங்க. நான் உங்க கூட வரலாமா உங்கள் வீட்டுக்கு, என்னை கூட்டிகிட்டு போவியா? ஆனால் வீட்டில் யாருக்கும் சொல்லக்கூடாது, வீட்டில் யாருக்கும் தெரியாமன்ட்டு. அந்த வேலை செய்கிற பெண் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, வேண்டாம், ராஜாவுக்கு தெரிஞ்சால் எங்கள் குடும்பத்தையே சிறை பிடிச்சிடுவாங்க, எங்களுடைய குடும்பத்தையே இது பண்ணிவிடுவாங்க, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறமா சொல்லுவாங்க. சரி, ஓகே, நீங்கள் தானே சொல்கிறீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி நைட் நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், நான் குதிரையில் வந்து கீழே நிற்பேன்னா நீங்கள் மேலேருந்து வந்துடணும், நம்ம போயிடலாம், ஓகேவா? போயிட்டு நம்ம டைமுக்கு ரிட்டன் எடுத்து வந்து விட்டுறோம். இந்த டைமில் இளவரசியை பார்க்க இளவரசன் வருவார் குதிரை? இல்லையா? இல்லை. அப்போ குதிரையில் வர்றது அந்த வேலைக்கார பொண்ணு தானே? ஆமாம், வேலைக்கார பொண்ணு வந்து அந்த இளவரசியை கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் எப்போ வருவேன் அந்த சீனில்? நீ கிடையாது. நானும் கிடையாது. அப்படி சொல்லாத. கிடையாது. கதையை பார்க்கலாமா? அப்போது பார்த்திங்கன்னா அந்த இளவரசி வந்து அந்த குதிரையில் போகும்போது சுற்றி இருக்கிற அந்த குதிரையில் உட்காந்துட்டு அந்த நைட் நேரத்தில் வெளியிலலாம் அவங்க போனதே கிடையாது. அதை ஒவ்வொரு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த காற்றுலேருந்து இலை ஆடுறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போகுது. அந்த சவுண்டு கேட்குறது, சின்ன சின்ன சத்தங்கள் கேட்குறது, அந்த இருட்டில் தானே சில அது என்ன சொல்லுவாங்க, ஜந்துக்களா? ஆமாம், ஜந்துக்கள் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நகர்றதெல்லாம் பார்க்குறது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கு நமக்கு எப்படி 1 ஹவர் எப்படி போகும், ஆனால் 1 ஹவர் அவங்களுக்கு இப்படி போகுது. அந்த மாதிரி ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. சீக்கிரம் டைம் ஆகுதுன்ட்டு அந்த பணிப்பெண் சொல்லிகிட்டு இருக்காங்க, டைம் ஆகுது, நம்ம சீக்கிரம் போகணும். ஆனால் இவங்களுக்கு போக விருப்பமே இல்லை. ஆனால் இந்த பெண் வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகல, ஜஸ்ட் அந்த ஃபுல்லாக அந்த காடை சுற்றி காட்டுறது, மரத்தை சுற்றி காட்டுறது. இந்த பணி செய்கிற பெண் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சொல்ல போனால் ரோட்லேயே போயின்னு இருக்காங்க இன்னமும். ரோடு இல்லாத காடு. ஆமாம், காடு. அந்த பொண்ணுக்கு அந்த பணி செய்யும் பொண்ணு இருக்காங்களே, வீட்டு வேலை பார்க்குறவங்க, அந்த தோட்ட வேலை பார்க்குற பொண்ணு, அவங்களுக்கு எப்பயாச்சும் மனசு சரியில்லை, வீட்டில் அம்மா அப்பா திட்டா, இவங்க எதாவது தப்பு பண்ணிட்டா, எதாவது சொல்லிட்டாக்கா, அவங்க வந்து அந்த காட்டில் அந்த இடத்துல தான் வந்து உட்காந்துருப்பாங்களாம். அந்த இடத்துக்கு இவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வாங்க, இங்கே தண்ணி இருக்குது, இங்கே வந்து நம்ம பசிக்கும் போது சாப்பிட பழம்லாம் இருக்குது, இங்கே சில நண்பர்கள் இருக்காங்க எனக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது. அங்கே கூட்டிகிட்டு போனால் அது சொன்ன நண்பர்கள் யாருன்னா, குட்டி குட்டி குரங்கு, அப்புறம் வந்து சின்ன சின்ன ஓநாய்கள், இதெல்லாம் தான் அதோட நண்பர்களாக இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாருமா சேர்ந்து தான் உட்காந்துருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது அந்த இடத்த பார்க்குறப்போ. இளவரசி மனசை வந்து அவங்க உடம்பு எப்படி சொல்கிறது, உயிர் மொத்தமும் அந்த இடத்துல அப்படியே இறக்கி வச்சிடலாமான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த ஒரு வினோதமான ஒரு உணர்வு தானே இருக்கும். நான் எப்போ வருவேன் அந்த இடத்துல சொல்லு, நானும் வரணும். இந்த டைமில் இளவரசியை பார்க்கணும்ல. இளவரசன் நீ இளவரசன் நீ சொல்லிக்கிட்ட, நான் இந்த கதைக்கு உனக்கும் சம்மந்தமே இல்லை. நீ என்ன கேட்ட, தூக்கம் வரல தானே கதை கேட்டேன். ஆமாம், நானும் இருக்கிற மாதிரி சொன்னால் தானே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் இதுக்கு மேலே எனக்கு கதையை சொல்கிற மூடு இல்லை. அப்படியே ராணியை காப்பாற்றுற மாதிரி கத்தி சண்டை. பார்ட் 2ல மீதி பார்க்கலாம். இப்போ நான் போகிறேன், பாய். முடியாது, சொல்லிட்டு போ. பார்ட் 2ல சொல்லு அவங்களுக்கு. இல்லை வேணாம், போதும், இவ்வளோதான். பார்ட் 2 தான் இதுக்கப்புறம். இன்னும் முடிச்சிட்டு போ. கொஞ்சம் கதை நான் டெய்லி கேட்கணும், உண்மையா இல்லையா? ஒரே நாள் எப்படி முடிக்க முடியும் ஒரு நாவல்? சொல்லுங்கள். ஒரு அழகான ஒரு கதையில் நீங்கள், நான் திருப்பி சொல்ல பாருங்க, ஒரு இளவரசி இருப்பாள். நல்லா இமேஜின் பண்ணுங்கள். ஜன்னல் ஓரத்தில் நிற்கிற அந்த இளவரசி, அழகாக அந்த முடி ஆடுறது, அந்த நிழலில் தெரியறது, அந்த இளவரசி, அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணி முடித்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், அந்த இளவரசி எவ்வளோ அழகாக இருந்தாங்க, நீங்கள் எந்த நடிகையோடு ஒப்பிடுவீங்க, அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பார்ட் 2 வேணும்போது நான் கண்டிப்பாக அதை போடுறேன், ஓகேங்களா? இன்னும் தெளிவாக, இன்னும் அழகாக நான் சொல்கிறேன். அழகான கனவு, நிம்மதியான தூக்கம் அழகாக வரும். மறக்காதீங்க, ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு 10 கமெண்டு 10 லைக் வந்தாலே எங்களுக்கு போதும். பார்ட் 2 வந்துடும், ஓகேவா? பாய். இருங்க போகாதீங்க, நான் என்ன பாய் சொல்லலை. அடுத்த பாட்டில் நான் வருவேன் குதிரையில் இளவரசியை கடத்திக்கின்னு போகிறதுக்கு, ஓகேவா? இந்த கதையில் நான் இருக்கிறேன்னா இல்லையான்ட்டு நீங்களும் இமேஜின் பண்ணி சொல்லணும். வெள்ளை குதிரையில் வருவேன் நான், ஓகேயா?